ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட தாள்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஜோதிட தாள்கள் மட்டும் கிடையாது, ஒரு அதிரடியான ஆன்மீக தாள்களையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத வாங்க இன்ட்ரோவில் வந்து பார்ப்பீங்க. 2026 ஆண்டுடைய முதல் மாதமான ஜனவரி மாதமானது நடக்குது. இந்த ஜனவரி மாதம் முற்றிலும் ஆன்மீக ரீதியாக ஜோதிட ரீதியாக மிக மிக முக்கியமான மாதம். இந்த மாதத்தில் அப்படி என்ன முக்கியமான நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தை பிறந்து தையில் வரக்கூடிய அமாவாசையானது வரப்போகுது. இதனால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலைவிதி மாறப்போகுது. ஆக்சுவலி ஜனவரி 18ஆம் தேதி தை 4ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை நிறைந்த தை அமாவாசை. அன்னைக்கு ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் கரெக்டாக 18ஆம் தேதிக்கு பிறகு நிறைய மாற்றங்கள் ஏற்பட போகுது. அதாவது சம்பவங்கள் நடக்க போகுது. அது என்னென்ன சம்பவங்கள் அப்படிங்கிறத ஜோதிடர்கள் தெளிவாக கணிச்சிருக்கிறாங்க. அதை தான் இந்த வீடியோவில் வந்து சிம்மம் ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம். சிம்மம் ராசியில் பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு என்ன மாதிரி தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அது மட்டும் இல்லாமல் மற்ற மாதங்களில் வரக்கூடிய அமாவாசை காட்டிலும் இந்த அமாவாசை மிகவும் சக்தி வாய்ந்த அமாவாசை. இந்த அமாவாசையில் ஆன்மீக ரீதியாக ஒரு பரிகாரம் செய்திங்கன்னா ஒரு வருடத்திற்கு உங்களுக்கு கஷ்டமே வராது. அதனால் அது என்ன பரிகாரம் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ இந்த ஒரு வீடியோவிலே நிறைய முக்கியமான தாள்களை சொல்ல போகிறேன். ஸோ எல்லா தாள்களையுமே இந்த வீடியோவில் வந்து சிம்மம் ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. ஸோ தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் வந்து கிரகங்களால் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கான ஆன்மீக பரிகாரத்தை பார்க்கலாம் வாங்க. சிம்மத்துக்கு அடித்தது ஜாக்பாட். திடீர் அதிர்ஷ்டத்தால் துள்ளி குதிக்க போகிறீங்க இந்த அமாவாசையிலிருந்து. சிம்ம ராசியில் 6வது இடத்துல சூரியன் இருப்பதால் அதிர்ஷ்டத்தை அனுபவிக்க போகிறீங்க இந்த அமாவாசையிலிருந்து. சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த தை அமாவாசையில் பெறப்போகக்கூடிய நற்பலன்கள் என்ன என்பது குறித்து விரிவாக இந்த வீடியோவில் வந்து எல்லாமே சொல்ல போகிறேன். ஸோ சிம்ம ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் தை அமாவாசையில் ராசிநாதன் 6வது வீட்டில் வீற்றிருக்கிறார். 6வது இடத்துல சூரியன் இருப்பது மிகப்பெரிய சிறப்பை கொடுக்கும். ஜோதிட சாஸ்திரத்தின் படி 6வது இடத்துல அசுப கிரகங்கள் இருப்பது யோகத்தை கொடுக்கும். உங்கள் ராசிநாதனாக இருந்தாலும் சூரிய பகவான் 6வது இடத்துல இருப்பது என்பது காலபுருஷனுக்கு 10ஆம் இடமாக இருப்பதாலும் காலபுருஷனுக்கு 4வது இடத்துல பார்ப்பதாலும் 4-10க்குரிய 2 இடங்களுக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு இனி வரக்கூடிய அமாவாசைக்கு பிறகு நிறைய கைகூடி வரும். 6வது இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் எதிரிகளை வெற்றி பெறுவதற்கான சூழ்நிலையை அமையும். கடன்களை கட்டி முடிப்பீர்கள். போட்டிகள் ஒப்பந்தங்களில் முன்னேற்றத்தை காண்பீர்கள். இதுவரை இருந்து வந்த எல்லாத்த விட அதிக தைரியத்தோடு போராடி இந்த அமாவாசைக்கு பிறகு எல்லா காரியங்கள்லையும் வெற்றி பெறுவீங்க. தேர்வு எழுதக்கூடிய மாணவர்கள், விளையாட்டுத் துறையில் உள்ள மாணவர்களுக்கு சிறப்பான காலமாக இந்த அமாவாசை இருக்கும். துர்துஷ்டமான அசுறுகளை அழிப்பதற்குண்டான சக்தியை பெறுவீர்கள். நிறைய பேர் கடன்களை கட்டி முடிப்பீர்கள் அல்லது கடனை வாங்கி புதிய தொழில் தொடங்குவீர்கள். 6ஆம் இடம் என்பது ஒரு மனிதனுடைய உழைப்பு. கடின உழைப்பை கொட்டி அதற்கான பலனை அனுபவிக்கக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கும். இதனை நன்றாக பயன்படுத்தி கொண்டால் வெற்றி நிச்சயம். தொழில் ரீதியான வளர்ச்சியை காண்பதற்கு, வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் இந்த அமாவாசைக்கு பிறகு இருக்கு. சூரியன் உச்சம் பெறுகின்ற வீட்டுக்கு 10வது இடத்துல இருப்பதால் இந்த காலகட்டத்தில் தொட்டது எல்லாமே உங்களுக்கு தொடங்கும். நினைத்த காரியங்கள் அனைத்துமே கைகூடி வரும். அரசாங்க, அந்நியர்கள், பெரியோர்கள், பணக்காரர்கள், அதிகாரத்தில் இருப்பவர்களுடன் நல்ல மதிப்பையும் அனுகூலத்தையும் நிறைய பெறுவீங்க. 2வது இடத்துல கேது இருப்பதால் படிப்பு, தொழில், வேலைக்கு சென்று சிரமப்பட்டவர்கள் எல்லாம் இந்த தை அமாவாசைக்கு பிறகு பட்ட கஷ்டங்கள் இருந்தெல்லாம் விடுபட்டு மகிழ்ச்சியாக இருப்பீங்க. உங்கள் ராசியில் 7வது இடத்தை சனி பார்ப்பதால் சிலருக்கு உடல்நல கோளாறு ஏற்படும். இந்த அனைத்து விதமான பிரச்சனைகளுமே உங்களுக்கு தீரப்போகுது. சூரியன் 10வது வீட்டில் அமர்வதால் உடல்நலில் நல்ல மாற்றத்தை காண்பீங்க. சூரிய பகவான் சனீஸ்வரன் நோக்கி செல்ல செல்ல எதிர்மறையான சிந்தனைகள் எல்லாம் உங்களை விட்டு விலகும். அப்புறம் 8வது இடத்துல சுக்கிரன் அமர்ந்திருப்பதால் உச்சம்படம் பெற்றிருப்பதால் தொழிலில் மேம்பாட்டை கண்டறிவீங்க. நினைத்ததை நடத்தி காட்டுவீங்க. பதவி உயர்வு பெற்று நல்ல இடத்துல கூட அமர்வதற்கு வாய்ப்பு இருக்கு. பெயர், புகழ், விருது பெறுவதற்கான யோகங்களும் உண்டாகும். மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும்.
உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மேலை மாற்றம், இடமாற்றம், பதவி மாற்றம் உண்டாகும். சூரியன் 6வது இடத்துல இருப்பதும் சூரியனை செவ்வாய் பார்ப்பதும் அதிர்ஷ்டத்தை தரக்கூடியதாக இந்த அமாவாசை இருக்கும். அப்புறம் பங்கு சந்தை, தொழில் சார்ந்திருப்பவர்களுக்கு, பணம் வைத்து பணம் சம்பாதிப்பவர்களுக்கு எதிர்பார்த்த பலன்கள் உண்டாகும். அதுக்கான வாய்ப்பு இருக்குது. கேது 2வது இடத்துல இருந்தாலும் குரு கேதுவை பார்ப்பதால் கோடி பாவங்கள் நிவர்த்தியாகும் என்பதால் பொருளாதார அபிவிருத்திகள் கிடைக்கும். குடும்பத்தில் ஒரு வகையான மகிழ்ச்சி உண்டாகும். தொழிலில் முன்னேற்றத்தை கூட காண்பீர்கள். மொத்தத்தில் சிம்மம் ராசிக்காரங்களுக்கு இந்த தை அமாவாசை ஆரோக்கியம், ஆயுள், விருத்தி, நல்ல பணவரவு, மகிழ்ச்சி, தன்னம்பிக்கை, மனநிறைவு உள்ளிட்ட அனைத்து பலன்களையும் கொடுக்கும். அருகில் உள்ள முருகன் கோவிலுக்கு சென்று வழிபடுவது நல்ல பலனை தரும். விஷாகம், கார்த்திகை நட்சத்திர தினத்தில் சென்று அர்ச்சனை செய்து வருவது இன்னும் நல்லது. ஸோ அதெல்லாம் மறக்காமல் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த அமாவாசையில் சிம்ம ராசிக்காரங்க ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ இந்த தை அமாவாசையில் நீங்கள் பண்ண வேண்டிய ஒரு பரிகாரத்தை சொல்ல போகிறேன். இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இதை நீங்கள் பண்ணிங்கன்னா இந்த வருடமே உங்களுக்கு பஞ்சம் இருக்காது. மாதந்தோறும் வரக்கூடிய அமாவாசை திதி, பௌர்ணமி நாள்கள்லாம் ஒரு தனி சிறப்புகள் இருக்குது. இந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய பரிகாரங்கள் நமக்கு பல மடங்கு பலனை தரும். சாதாரண நாளில் பரிகாரத்தை செய்தால் பலன் 3 மாதத்தில் கிடைக்கும் என்றால், இப்படிப்பட்ட விசேஷமான நாட்களில் பரிகாரம் செய்யும் போது ஒரே மாதத்தில் பலனை நம்மளால் நிச்சயம் பெற முடியும். அந்த அளவுக்கு சக்தி, பாசிட்டிவ் எனர்ஜி அமாவாசை நாளுக்கும் பௌர்ணமி நாளுக்கும் இருக்குது. அந்த வகையில் தை மாதத்தில் அமாவாசை திதியானது ஜனவரி மாதம் 18ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று வர இருக்கு. இந்த தினம் நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை செய்தால் நிச்சயம் பணம் உங்கள் வீடு தேடி தானாக வரும். அந்த பரிகாரத்தை எப்படி செய்வது, பரிகாரத்தை செய்யும்போது என்ன பண்ணுங்கிறது எல்லாமே சொல்ல போகிறேன். பரிகாரத்தை செய்துவிட்டால் கோரையை பிச்சு கொண்டு பணம் கொட்டும் அப்படிங்கிற மாதிரி சும்மா இருக்கலாம் என்பது அர்த்தம் கிடையாது. பணம் சேர வேண்டும் என்ற ஆசை இருக்குது, தொழில் தூங்க வேண்டும் என்ற ஆசை இருக்குது, எல்லா முயற்சிகளும் மேற்கொள்கிறோம். ஆனால் முயற்சிகளில் தடை, லோன் கிடைக்கவில்லை, ஒரு கடை வைத்து வியாபாரம் செய்யலாம் என்று நினைக்கிறேன், கடை வைக்க இடம் கிடைக்கல, யாருடைய சப்போர்ட்டு கிடைக்கல, தனிமரமாக நிற்கிறேன் அப்படிங்கிறவங்க இந்த பரிகாரத்தை செய்திங்கன்னா இந்த பரிகாரம் உங்களுக்கு நல்லா ஒர்க் அவுட் ஆகும். எல்லாருடைய சப்போர்ட் உங்களுக்கும் கிடைக்கும். வங்கியில் லோன் கூப்பிட்டு கொடுப்பாங்க. எதிர்பாராத இடத்துல கடை வைக்க சூப்பரான இடம் கிடைக்கும். இதெல்லாம் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இது போல் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். வேலை இல்லாமல் கஷ்டப்படுறீங்கன்னா நல்ல வேலை கிடைக்கும். படிக்காமல் திணறி கொண்டு இருக்கக்கூடிய மாணவர்களுடைய அறிவுத்திறன் கூடும். மேல் படிப்புக்காக முயற்சி செய்து காலேஜில் சீட்டு கிடைக்கவில்லை, வெளிநாட்டில் இடம் கிடைக்கவில்லை, நல்ல இடத்துல சீட்டு கிடைக்க வேண்டும் என்றால் என்ன செய்வது, யாரை பிடித்தா சீட்டு வாங்கலாம், இதற்கான வழிகள் எல்லாம் இந்த பரிகாரம் செய்திங்கன்னா நீங்கள் அடைய முடியும். தவறாக பரிகாரத்தை பயன்படுத்தாமல் நல்வழிக்கு பயன்படுத்துங்க. இந்த பரிகாரத்திற்கு நமக்கு தேவையானது குப்பைமேனி வேர், அதிசக்தி வாய்ந்த வேர். அமாவாசைக்கு முந்தைய நாளே இந்த வேரை எடுத்து வீட்டில் வைத்து கொள்ள வேண்டும். வேரை பிடுங்கும்போது செடிக்கு வணக்கம் சொல்லிவிட்டு இந்த வேரை நல்ல விஷயத்துக்காக பயன்படுத்த போகிறேன் அப்படிங்கிற மாதிரி செடியிடம் சின்னதாக மன்னிப்பையும் கேட்டுக்கொண்டு வேரை எடுத்துகிட்டு வரணும். வேரில் இரும்பு சம்மந்தப்பட்ட பொருள் எதுவும் படக்கூடாது, பார்த்து நறுக்கிடுங்க. வேரில் இருக்கக்கூடிய மண்ணையெல்லாம் எடுத்துவிட்டு கொஞ்சம் மஞ்சள் தண்ணியில் அலசி காய வைத்து கொள்ளுங்க. அமாவாசை காலையில் முன்னோர் வழிபாட்டையெல்லாம் முடித்து விடுங்க. அமாவாசை மாலை 6 மணி அளவில் பூஜையில் ஒரு விளக்கேற்றி வைத்து ஒரு தாயத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அதன் உள்ளே இந்த குப்பைமேனி வேர் போட்டு விடுங்க. ஒரு சிட்டிகை விபூதி, கொஞ்சம் பச்சை குறிப்பருத்து நுணுக்கி அந்த தாயத்துக்குள் போட்டு தாயத்தை அடைத்து ஒரு சிவப்பு நிற கயிற்றில் கொடுத்து உங்கள் வீட்டில் குலதெய்வன் திருவுருவ படம் இருக்கக்கூடிய அந்த படத்திற்கு கீழே ஒரு கிண்ணத்தில் இந்த தாயத்தை வைத்து மன உருகி பிரார்த்தனை செய்து கொள்ளுங்க. குலதெய்வ திருவுருவ படம் இல்லை என்றால் இஷ்ட தெய்வத்திற்கு முன்பாக வைத்து குலதெய்வத்தை பிரார்த்தனை செய்து கொண்டு அந்த தாயத்தை கையில் எடுத்து எங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் அனைத்தும் என்னை விட்டு விலக வேண்டும், என்னுடைய முன்னேற்ற வானளவு உயர வேண்டும், செல்வ செழிப்பு வானளவு உயர வேண்டும், கடன் 1 ரூபாய் கூட இருக்கக்கூடாது, கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை கொடுக்காது, பிறகு உங்களுடைய வாழ்க்கைக்கு என்னவெல்லாம் தேவையோ அதையெல்லாம் வேண்டி இந்த தாயத்தை கழுத்தில் கட்டிக்கொள்ளுங்க அல்லது கைபூஜங்களில் கட்டிக்கொள்ளுங்க. இடுப்பில் கட்ட வேண்டாம். பெண்களாக இருந்தால் தாயத்தை வெளியில் தெரியக்கூடாது. இந்த தாயத்தை செயினுக்குள்ளே கட்டி எப்போது ட்ரெஸ்ஸுக்குள் பக்கம் போட்டுக்கொண்டாலும் தவறு கிடையாது. இப்படி இந்த பரிகாரத்தை ஆண் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம். தாய் தந்தையர் இந்த தாயத்தை தயார் செய்து உங்களுடைய குழந்தைகளுக்கு இந்த தாயத்தை கழுத்தில் கட்டிவிடலாம். உங்களுக்கு நீங்களாகவே தயார் செய்து கொள்ளக்கூடிய தாயத்து இது 1 வருடம் இதனுடைய சக்தி இருக்கும். அடுத்த தை அமாவாசை வருவரை இதை நீங்கள் உங்களுடைய கழுத்தில் கட்டிக்கொள்ளலாம். இத்தனை சக்தி வாய்ந்த இந்த எளிய பரிகாரத்தில் முழு நம்பிக்கை இருக்கக்கூடிய சிம்மம் ராசிக்காரங்க இந்த டைம் இதை செய்து பலனடைங்க.
நம்பிக்கை இல்லைனா செய்யாதீங்க. கண்டிப்பாக வந்து பரிகாரம் வந்து பலிக்காது. நம்பிக்கை இருந்ததுன்னா மட்டும் செய்யுங்க. ஸோ இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்சுட்டு இது உடனே லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சிம்மம் ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும். இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதே எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோவும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.